வணக்கம். நெய்க்காரப்பட்டி குருவப்ப மேல்நிலைப் பள்ளியில் நடந்த 66ஆம் ஆண்டு விழாவுக்கு தாங்க நாமளும் போயிருந்தோங்க. ஒரு சிறப்பான விழாவாக அமைஞ்சிருந்தது. குருவப்ப மேல்நிலைப் பள்ளி எவ்வளவு சிறப்பான பழமையான பள்ளி அப்படிங்கிறது நம்ம ஊரில் ஏரியாவில் இருக்க எல்லாருக்குமே தெரியுங்க. அந்த பள்ளியோட ஆண்டு விழா அப்படிங்கும்போது அது ஒரு கூடுதல் சிறப்பு தாங்க. ஏற்கனவே படித்த பள்ளி மாணவர்கள், இன்றைய மாணவர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் அப்படின்னு இதில் கலந்துக்கிட்டு ஒரு அருமையான ஆண்டு விழாவாக இந்த குருவப்ப மேல்நிலைப் பள்ளி ஆண்டு விழா அமைஞ்சிருந்தது. இதுக்கு நிறைய சீஃப் கெஸ்ட்டுகளும் வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் யார் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். 24/1/2026 சனிக்கிழமை அன்னைக்கு மாலை 5 மணி அளவில் இந்த ஆண்டு விழா துவங்குச்சுங்க. நைட் ஒரு 8-8:30 வரைக்குமே தொடர்ந்து நடந்தது. இந்த ஆண்டு விழாவுக்கு தலைமை ஏற்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை இயக்குனர் முனைவர் உயர் திரு எஸ் கண்ணப்பன் அவர்கள் தாங்க. அடுத்து சிறப்பு விருந்தினர்களாக கலந்துகிட்டவங்க முதன்மை கல்வி அலுவலர் திருமதி பி உஷா அவர்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் திருமதி எம் பரிமளா அவர்கள். இந்த விழாவுக்கு முன்னிலை வகித்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குருவப்ப மேல்நிலைப்பள்ளி செயலர் உயர் திரு எம் ராஜ்குமார் அவர்கள் மற்றும் பள்ளி குழு தலைவர் அறங்காவலர் திருமதி சித்ரா ராஜ்குமார் அவர்கள் மற்றும் குருவப்ப மேல்நிலைப்பள்ளியின் அறங்காவலர் உயர் திரு ஆர் ராஜா கௌதம் அவர்களும் கலந்துகிட்டாங்க. இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை இயக்குனர் முனைவர் திரு எஸ் கண்ணப்பன் அவர்கள் தான் இந்த விழாவில் இன்னைக்கு சிறப்புரையாற்றினாருங்க. முதல்ல அவரை வரவேற்று மரக்கன்று நடும் விழா நடந்ததுங்க. அதை தொடர்ந்து அவரை வரவேற்று மேடைக்கு கொண்டு வந்தாங்க. அங்கே அணிவகுத்து நின்ற என்சிசி மாணவர்களுடைய மரியாதையை ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் சிறப்பு விருந்தினர் மேடை ஏறினாருங்க. குதிரையேற்ற மாணவர்களுடன் சிறப்பு விருந்தினர் நடந்து வந்துட்டு இருக்கிறதா நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லேசா மலை தூறல் இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம மாணவர்களும் பெற்றோர்களும் அமர்ந்து இந்த விழாவை முழுமையாக பார்த்து ரசித்தனர். இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்குமே நாங்கள் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேங்க. என்சிசி மாணவர்களுடைய பெரடை தொடர்ந்து சிலம்பாட்டமும் சிறப்பு விருந்தினர் முன்னிலையில் மாணவர்கள் பண்ணி காமிச்சாங்க. அதுவுமே ரொம்ப அருமையா இருந்ததுங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் குத்துவிளக்கு ஏற்றி இந்த குருவப்ப மேல்நிலைப் பள்ளியின் 66ஆம் ஆண்டு விழாவை சிறப்பாக துவக்கி வச்சாங்க. அடுத்து குருவப்ப மேல்நிலைப் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியை திருமதி ஜே கல்பனா அவர்கள் வரவேற்புரை கொடுத்தாங்க. ஐயா அவர்கள் கிராம சூழலில் பிறந்து வளர்ந்து அரசு பள்ளியில் பள்ளி படிப்பினை முடித்து சென்னை ஆர்கேஎன் விவேகானந்தா கல்லூரியில் வேதியியல் பட்டப்படிப்பு மற்றும் முதுகலை பட்டப்படிப்பு இரண்டையும் படித்த பெருமை அவருக்கு கிடைத்தது. அவர் தனது முதுகலை பட்டப்படிப்பதற்காக முதல் தரவரிசையை பெற்றார். நிர்வாக பாதையையும் கல்வி தலைமையும் தேர்ந்தெடுத்த ஐயா அவர்கள் சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வித்துறையில் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். 1994ஆம் ஆண்டு மாவட்ட கல்வி அலுவலராக தனது பணியை தொடங்கினார். அரசு பணியில் பல்வேறு பதவிகளை ஏற்றுக்கொண்டார். 2014இல் பள்ளிக்கல்வி இயக்குநராக மற்றும் கூடுதலாக பொது நூலகத்துறை இயக்குநராகவும் பணியாற்றினார். இவர் பொது நூலகத்துறை இயக்குநராக இருந்த போது சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் கட்டுமான பணியில் முக்கிய பங்காற்றினார். 2018இல் மெட்ரிகுலேஷன் பணி இயக்குநராகவும் 2021இல் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வி சேவைகள் கழகத்தின் இயக்குநராகவும் பதவியேற்றார். 2023இல் தொடக்க கல்வி இயக்குநராக பதவியேற்று 2024இல் மீண்டும் 3வது முறையாக பள்ளி கல்வி இயக்குநராக திறம்பட பணியாற்றி கொண்டிருக்கிறார். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ண வேண்டும் என்ற பாரதியின் வரிகளுக்கு முன் உதாரணமாக திகழ்பவர். மாணவர்களை மையமாக கொண்ட சீர்திருத்தங்களை ஆதரிக்கக்கூடியவர். அரசு பள்ளியில் ஸ்மார்ட் வகுப்பறைகள், செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் கற்றல் கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்தி ஆதரித்தார். தமிழ்நாடு முழுவதும் கல்வி தரத்தை மேம்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்தி வருகிறார். எழுத்தறிவு இல்லாத தமிழகத்தை உருவாக்க திறம்பட செயலாற்றி கொண்டிருக்கிறார். மனிதாபிமானம்,
அன்பு, இரக்கம் என்பது இவரினுடைய மற்றொரு முகம். இத்துணை சிறப்பு மிகு முனைவர் எஸ் கண்ணப்பன் ஐயா அவர்களையும், இத்தனை சிறப்பிற்கும் அவருக்கு துணை நிற்கும் ஐயா அவர்களின் துணைவியார் திருமதி ஸ்ரீ வரலட்சுமி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் எம் பள்ளி பெருமிதம் கொள்கிறது. இந்த ஆண்டு விழாக்கு வருகை தந்திருந்த அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டதுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி கல்வி மாவட்டத்தினுடைய செயல்பாட்டின் கீழ் கடந்த 66 ஆண்டுகளாக பள்ளி துவங்கி குருவப்பா மேல்நிலை பள்ளியினுடைய 66வது ஆண்டு விழா இங்கே மிக சீரும் சிறப்போடும் தொடங்க இருக்கின்றது. இந்த விழாவினை கண்டுகளிப்பதற்காக வருண பகவான் கூட மெதுவாக நம் மீது பூமழை தூவி கொண்டிருக்கிறார்கள். அவங்க ஆசிரியர் பேசியது போல இந்த பூமழையோடு இருந்த குழந்தைங்களுடைய கலை நிகழ்ச்சியை கண்டுகளிப்பதற்கு ஏதுவாக அமையும் என்று சொல்லி இந்த பள்ளியை மிக சிறப்பாக கர்ம வீரர் காமராஜர் அவர்களால் பள்ளிக்கு அடிக்கல் நாட்டி 1960ஆம் ஆண்டிலே மிக சிறிய பள்ளியாக தொடங்கப்பட்டாலும் என்ற 1900க்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்கள் படிக்கக்கூடிய மிக உயர்ந்த அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இது ஒரு பள்ளியாக பள்ளி செயலாளர் மதிப்பிற்குரிய ராஜகுமார் அவர்களுடைய பாதுகாப்போடு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த இனிய விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பள்ளிக்குடைய தலைவர் அலங்காவலர் திருமதி சித்ரா ராஜ்குமார் அவர்களே, பள்ளியினுடைய பள்ளிக்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு ராஜா கௌதம் அவர்களே, உதவி தலைமை ஆசிரியர் திரு கல்பனா அவர்களே, தேனியிலிருந்து வருகை புரிந்து பள்ளியினுடைய ஆண்டு விழாவிற்கு வாழ்த்துறை வழங்க வருகை புரிந்த மேனகா நிறுவனர் அவர்களே, ஐடிஓ பள்ளியினுடைய தாளாளர் செயலாளர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்களே, திருவள்ளுவர் நடுநிலை பள்ளியினுடைய தாளாளர் செயலாளர் தலைமை ஆசிரியர் பெருமக்களே, அரிமா சங்கத்தை சார்ந்த நண்பர்களே, மாவட்ட முதன்மை கல்வியாளர் மாவட்ட கல்வி அலுவலர்களே, எம்மோடு வருகை புரிந்திருக்கக்கூடிய அத்துணை ஆசிரியர் பெருமக்களும் கல்வி அதிகாரிகளும் இந்த பகுதியிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிற எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள், மக்கள் பிரதிநிதிகள், பெரியவர்கள், கல்வியாளர்கள், சான்றோர்கள், அனைத்திற்கும் மேலாக நமது குழந்தைகளுடைய திறமைகளை கண்டுகளிப்பதற்காக அவர்களை பார்வையிட மகிழ்ச்சியோடு வருகை பெற்றிருக்கிற அன்பு பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள், இப்பள்ளியினுடைய இருபால் ஆசிரியர் மக்கள், ஊடக நண்பர்கள், உங்கள் அனைவருக்குமாக எனது மனமார்ந்த மாலை வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை தெரிவித்து, கட்டளை தூரும் மலர்கேணி மாந்தருக்கு என்ற திருக்குறளுடைய வாக்கிற்கேற்ப ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நல்ல கல்வியை நாம் தர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கோடு இந்த பள்ளியானது கடந்த பல ஆண்டுகளாக இந்த பகுதியில கிராமப்புற பகுதியாக இருந்தாலும் மிக சீரும் சிறப்போடும் செயலாற்றி கொண்டிருப்பதை உங்களை எல்லாம் அறிந்தவர்கள். அடுத்தபடியாக விளையாட்டு, கல்வி, கலை ஆகிய மூன்றிலும் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் வந்து பரிசளிக்கிறாருங்க. அணிக்காக விளையாடி கொண்டிருக்கிறார். அதையடுத்து 14 வயதிற்கு முன்பவர்களான கபடியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசினையும் நமது சிறப்பு விருந்தினர் அவர்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பள்ளி கல்வித்துறையால் நடைபெற்ற கபடி போட்டியில் மாநில அளவில் முதலிடம் எங்கள் மாணவர்கள் இந்த ஆண்டு அல்ல, கடந்த ஆண்டு, அதற்கு முந்தைய ஆண்டு, அதற்கு முந்தைய ஆண்டு, அதற்கு முந்தைய ஆண்டு, இனி வரும் ஒவ்வொரு காலங்களிலும் மாநிலத்தின் முதலிடம் பெற்றுக்கொண்டே இருப்போம் என்று மாணவர்கள் இந்த நேரத்தில் உறுதியெடுத்துக் கொள்கிறார்கள். தமிழாசிரியர் திரு ஆர் ராமச்சந்திரன் அவர்கள்
பூ விஜயதர்ஷினி முன்னாள் தலைமை ஆசிரியர் திரு கே நடராஜன் அவர்கள் வழங்கும் பரிசு அரசு பொதுத் தேர்வில் கணித பாடத்தில் முதலிடம் 12ஆம் வகுப்பில் எல் சங்கீர்த்தனன் 10ஆம் கணித பாடத்தில் முதலிடம் 10ஆம் வகுப்பில் எம் அனிஸ் பாத்திமா முன்னாள் முதுகலை வரலாற்று ஆசிரியர் திரு ஏ வேலுச்சாமி அவர்கள் வழங்கும் பரிசு 9ஆம் வகுப்பில் முதலிடம் பிடித்த என்ற முன்னாள் மாணவர்கள் வழங்கும் பரிசு ஒவ்வொரு வருடமும் முதல் 3 இடம் பிடித்த மாணவர்கள். இன்னும் நிறைய மாணவர்கள் பரிசு வாங்கினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நடந்த இந்த நிகழ்ச்சி வந்து நாம் சுருக்கி எல்லாரும் பார்க்குற விதமாக நாம் வந்து இப்போ ஒரு 25-30 நிமிடம் காணொலியாக மாற்றியிருக்கோம். அதனால் அபாரம் நாங்கள் பிரமிட்
ஏண்டா என் மீது வந்து இப்படி மோதுகிறாய்? ஏன் இருவரும் இப்படி ஓடி வருகிறீர்கள்? நான் ஏதும் துரத்தி கொண்டு வருகிறதா? ஏம்மா இவனை துரத்துகிறாய்? இவன் என்னை பார்த்து பாட்டு பாடுகின்றான். பாட்டு தானே பாடினான், அது தப்பா? பாடுவது தப்பில்லை, அந்த பாட்டை பாடுவதுதான் தப்பு. அதுவும் என்னிடம் வந்து என்னை பார்த்து பாடுவது மிக தவறு. அப்படி என்ன பாட்டை பாடினாய்? உன் கூடவே பிறக்கணும், ஓ கூடவே. Hey boy, listen, drawing won't give you marks. Dad, I'm not interested in that. My drawing already got likes from my Blessed with different talents and ability. Congratulations, Deva. We may get another Raju next year, but we cannot get an artist like you every year. தாத்தா காலத்துல இருந்து இந்த பள்ளிக்கூடம் இருக்கு. ஏன் எங்க தாத்தாவே இந்த பள்ளிக்கூடத்துல தான் படிச்சாராம். அப்ப இந்த பள்ளிக்கூடத்தை எப்ப தொடங்குனாங்க? நம் பள்ளியானது 1/7/1960 அன்றைய முதலமைச்சர் கர்ம வீரர் காமராஜரால் அடிக்கல் நாட்டப்பட்டது. அது மட்டும் இல்லாம நம் பள்ளியானது 8/8/1988 குருவப்பா உயர்நிலை பள்ளியிலிருந்து குருவப்பா மேல்நிலை பள்ளியாக நிலை உயர்த்தப்பட்டு மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. இறுதியாக குருவப்பா மேல்நிலை பள்ளியை பற்றி ஒரு வில்லுப்பாட்டோட இந்த 66ஆம் ஆண்டு விழா பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பாக நிறைவுற்றது. இதுக்கு வருகை தந்திருந்த மாணவர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் குருவப்பா பள்ளி நிர்வாகத்தின் சார்பாகவும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் சார்பாகவும் மிகப்பெரிய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். மாணவர்களுக்கு பரிசளித்த நன்கொடையாளர்களுக்கும் இந்த சமயத்தில் மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோங்க. இதே மாதிரி இன்னொரு பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.